அதாவது ஏசியா கப் ஆர்கனைசர்ஸ் பிக்சர்ஸ் மனசுல என்ன நினைச்சுன்னு போட்டாங்களோ அங்கெல்லாம் பால் வாத்த மாதிரி இருக்காது, தோசை மாவே ஊத்தி வாத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க இந்தியா பாகிஸ்தான் 3 தடவை ஆடணுங்கிற ஒரே குறிக்கோள்ல தான் சீரீஸே நடத்தினாங்க. ஏசியா கப்பே அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. அந்த ஆரம்பிச்சதுக்கு ஃபுல் பைசா வசூலா கடைசியில் இந்தியா பாகிஸ்தானே விளையாடுறாங்க. என்ன ஒரே விஷயம், ஷோயப் அக்தர் சொன்ன மாதிரி அபிஷேக் சர்மா இது வரைக்கும் ஃபெயில் ஆகல. ஒருவேளை ஃபெயில் ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு மேட்டர் சொல்றேன், திருப்பி இந்தியா பொழக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. இன்னொரு சப்ஜெக்ட், இதை நான் சொல்லிட்டு போயிடுறேன், நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கங்க. பாகிஸ்தான் தரப்புல இருந்து எதுவுமே நம்ம பார்க்க வேணாம், அவங்க டீமை பெருசா நம்ம டைசெக்ட்லாம் பண்ண வேணாம். புதுசா ஒன்னும் கொண்டு டாக்டிக்கல் ஜீனியஸா அவங்க ஒன்னும் பிரசன்ட் பண்ணிட போறது இல்ல. அதே ஷஹீன் ஷாஃப்ரிதி வந்து என்ன பண்ண போறாரு, யார்கரை ஃபுல்லா போட பார்க்க போறாரு. அப்புறம் ஷோயப் இன்னொரு மேட்டர் ஒன்று சொன்னாங்க, ஓடி வந்து பவுன்சரை இந்த பக்கம் அவனோட அக்கில்ல போடுங்கன்னாங்க. அதுக்கு போன மேட்சே ஒரு 6 காமிச்சிட்டாரு வெதிப்பி. சூரியகுமார் யாதவ் வந்து 45 ஆவரேஜ் பண்ணியிருந்தாராம். கேப்டன்சி எடுத்ததுல இருந்து 25க்கு வந்துருச்சான். அதனால அவர் கேப்டன்சியை கிவ் அப் பண்ணணும் நிறைய பேர் பேசியிருக்காங்க. பார்த்தா சிரிப்பு தான் வருது. ஏன்னா சூரியகுமார் யாதவ் வந்து T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு அப்புறமா புது ரிஜியம் டேக் ஓவர் பண்ணது என்னன்னா, ஏ மச்சான் அடி பொழங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு.